ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? என்னடா இன்னைக்கு புதுசாக ஒரு புது செட்டப்பில் என்னமோ அப்படியே ஒரு வாஸ்து நிற்கிறாரு, என்னமோ பண்ணின்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாம், இன்னைக்கு ஒரு புதிய ஒரு இடத்தை நாங்கள் காட்ட போகிறோம். இது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு இடம். இன்னைக்கு நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறதான இந்த வீடியோ மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ. அதனால யாரும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க, நீங்கள் பாஸ் பண்ணாதீங்க, இல்லைன்னா அப்படியே தள்ளி விட்டு ஃபார்வர்ட் பண்ணி பார்க்காதீங்க. ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க, ஃபோன் பண்ணி நிறைய பேர் சொல்லுவாங்க. என்கிட்ட வந்து இங்கே என் ஸ்டுடியோவில் பங்கு பெறுறவங்களும் என் சேனலுக்கோ சரி, இல்லாட்டினா ஆடியோ ரெக்கார்டிங், டப்பிங், சாங் ரெக்கார்டிங், ரெக்கார்டிங் இதுக்கெல்லாம் வர்றவங்களும் சரி நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் என்ன சார் யார் யாரோ ஸ்டுடியோ டூர் போடுறாங்க, ஆனால் நீங்கள் ஸ்டுடியோ டூர் நீங்கள் போட்டதே இல்லை, இத்தனை வருஷமாக நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறன்னு சொல்கிறீங்க, ஆயிரக்கணக்கான பாடல்களை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீங்க, நிறைய பாடல்களுக்கு இசை அமைச்சிருக்கீங்க, நிறையா டிவி ப்ரோக்ராமை நீங்கள் எடிட் பண்ணியிருக்கீங்க, அப்படி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய ஸ்டுடியோவை சில காரியத்தெல்லாம் நீங்கள் காட்டினதே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக இதை நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கிறோம். இது அநேகருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்னதான் நடக்குது, ஸ்டுடியோனா என்ன, ரெக்கார்டிங் ஸ்டுடியோனா என்ன, டப்பிங் ஸ்டுடியோனா என்ன, ரெக்கார்டிங் ஸ்டுடியோனா என்ன, வாய்ஸ் ரூம்னா என்ன, வீடியோ எடிட்டிங் ஸ்டுடியோனா என்ன, இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க. இதெல்லாம் நேரடியாக உங்களால் போய் பார்க்க முடியாது. இப்போ நேரடியாக இந்த ஸ்டுடியோ கூட எல்லாருமே பார்த்துட முடியாது, எல்லாருமே உள்ளார வர முடியாது. அந்த நிகழ்வில் பங்கு பெறவங்க மட்டும்தான் இங்கே உள்ளார வர முடியும், மற்றவங்க யாரும். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விலை உயர்ந்த விலை மதிப்பு மிக்க பொருட்கள் இங்கே இருக்கிறதுனால ஒரு மைக்குன்னு ஒன்று எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா, நான் மைக்கு காட்டுறேன், நான் அது பார்த்தீங்கன்னா 30,000, 40,000, 1 லட்சம், 1.5 லட்சம்லாம் போகும் அந்த மைக்கு. அது சப்போஸ் யாராவது தட்டி விட்டாங்கன்னா என்ன ஆகிடும், அது வீணா போயிடும். ஒரு ஹெட்செட் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா, 10,000 ரூபா வரும். அப்படி விலை மதிப்பு அதிகமான பொருட்கள் இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்ண முடியாது, ஸ்டுடியோ உள்ளார வர முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாய்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, இன்னும் சில பிரச்சனை இருக்கிறதுனால அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்காக நாங்கள் ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஸ்டுடியோ டூர். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் சம்மந்தப்பட்டதான ஸ்டுடியோ டூர் இது. ஆடியோ வீடியோ ஸ்டுடியோ டூர், ரெக்கார்டிங், ஆடியோ ரெக்கார்டிங் ப்ளஸ் ஆடியோ மிக்சிங். இன்னைக்கு ஒரு சாங் நாங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி கம்போஸ் பண்ணின்னு இருக்கோம், போயின்னு இருக்கு கம்போஸ். ஒரு சாங் சிங்கர் வந்திருக்காங்க ஒருத்தவங்க, அவங்க பாட போகிறாங்க. அதை எப்படி பாடுறது, அதை எப்படி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சில காரியத்தெல்லாம் இன்னைக்கு நாங்கள் நேரடியாக உங்கள்கிட்ட நாங்கள் காட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சில காரியத்தை நம்ம பார்த்துடலாம். வாங்க, என் கூட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டுடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது இன்டீரியல் டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸ்டுடியோ வாலை பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு லைட் வச்சுருக்கோம் நாங்கள், சும்மா அந்த வால் லைட் மாதிரி. ஒரு இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் வால் பண்ணியிருக்கோம். இந்த வால் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப ஒரு
காஸ்ட்லியான வால்ன்னு சொல்லலாம். இது என்னடா ஒண்ணுமே இல்ல, காஸ்ட்லியான வால் சொல்றாரு அப்படின்னு சொல்லி. ஆமா, இது ஸ்டுடியோவுக்குன்னே பிரத்யேகமா ஏற்படுத்தினதான ஒரு இன்டீரியர் ஒர்க் இது. இது ஒரு குறிப்பிட்ட நபர்களால தான் இது பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் பிளேவுட்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த கார்ட்போர்டுக்கு உள்ளார பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோம் ஒன்று வரும். அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கிளாஸ் உல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோமோடைய பேரு கிளாஸ் உல். அது பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் துகள்கள் இருக்குல்ல, இந்த கிளாஸ் துகள்களால அந்த ஃபோம் செஞ்சிருக்கு. அந்த ஃபோமை வந்து நம்ம சாதாரணமாக வந்து கைகளால் என்ன பண்ண முடியாது, தொட்டு அதை கட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண முடியாது. அது பயங்கரமான சேஃப்டி இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் க்ளவுஸு, மாஸ்க் அதெல்லாம் போட்டு தான் பண்ண முடியும். அப்படிப்பட்டதான ஒரு ஃபோம் என்ன பண்ணிடுவோம், இது உள்ளார நாங்கள் வச்சுருக்கோம். அது மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா பால் சிலிங்க்கு மேலேயும் அந்த ஃபோம் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, இங்கே கிட்டக்கு வாங்க, இங்கே கிட்டக்கு வந்து இங்கே பாருங்க, இதெல்லாம் பாருங்க, ஒரு கியூப் மாதிரி பாருங்க இருக்கா, பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அழகா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அகாஸ்டிக் பேடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டுடியோவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பேட் இது. ஏன் இப்படி வந்து இது வந்து அந்த இந்த டைப்பில் இருக்கு, அதாவது எப்படின்னா முக்கோண டைப்பில் இருக்கு, கியூப் டைப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டுடியோன்றது பார்த்தீங்கன்னா எக்கோ அடிக்கக்கூடாது. நான் பேசுறது பார்த்தீங்கன்னா எக்கோ வராது. இப்போ நான் பேசுகிறேன், இதை நான் வேற ஒரு ஹாலில் இருந்து நான் பேசினேன்னா நேரம் என்னுடைய வாய்ஸு அப்படியே எக்கோ அடிக்கும் ஓவரா, ஆனால் எக்கோ அடிக்காது. இப்போ இதை மாரி பார்த்தீங்கன்னா இந்த டியூப்ல பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பேசுகிற வாய்ஸோடைய எக்கோ வாய்ஸ் போய் அதில் போயிட்டு என்ன ஆகிடும்னா அது ஃபில்டர் பண்ணிடும். அப்படியே அந்த எக்கோ வந்து திருப்பி கொடுக்காது அந்த வாய்ஸு. இது வந்து அப்படியே இழுத்துக்கும் அது இந்த ஃபோமு. அது மாதிரி அந்த கிளாஸ் உல் சொன்னல, அதுக்கும் அந்த பவர் இருக்குது. இது வந்து சவுண்டை வெளியிலையும் விடாது, அதே நேரத்தில் அந்த சவுண்டை பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்து என்ன பண்ணிக்கும். இது பாருங்க, இங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்குது பாருங்க, இந்த ஹோல்ஸுக்கு பின்னாடி கிளாஸ் உல் இருக்குது. அது வந்து அந்த சவுண்டை வந்து அது நல்லா இழுத்துக்கும். ஒரு ஸ்டுடியோனா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் பண்ணியிருக்கணும். ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லியான இதுதான். இந்த ஹோம் ஸ்டுடியோ, பட்ஜெட் ஸ்டுடியோவுக்குலாம் இது கொஞ்சம் கஷ்டம். அவங்களாம் சிம்பிளாக இன்றைக்கி பண்ணிக்கலாம், சிம்பிளாக மெட்டீரியல்ஸ்லாம் வந்துருக்கு, அவங்க பண்ணிக்கலாம். இது நாங்கள் ப்ரொஃபஷ்னல் ஸ்டுடியோன்றனால நாங்கள் இந்த அளவு என்ன பண்ணியிருக்கோம், இதை நாங்கள் ஒர்க் பண்ணி இதை நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் அடுத்து நம்ம இப்படி இந்த சைடு இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது வந்து ஸ்பீக்கர். இது வந்து 8 இன்ச்சு எமகா ஸ்பீக்கர்னு நாங்கள் சொல்லுவோம். இது மானிட்டர் ஸ்பீக்கர். இது 8 இன்ச்சு மானிட்டர் ஸ்பீக்கர், எமகா கம்பெனியோடைய ஸ்பீக்கர். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 2 நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். 2 ஸ்பீக்கர், ரைட் சைடில் ஒன்று, இங்கே லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது. 2 ஸ்பீக்கர் தான் அப்படி இருக்கோம் நாங்கள். இது வந்து நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். இந்த ஸ்பீக்கருடைய ஸ்பெஷல் அப்படின்னு என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்பீக்கர் வந்து பவர்டு ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. பவர்டு ஸ்பீக்கர். இது வந்து நீங்கள் சவுண்ட் கார்ட்லேருந்து இது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சவுண்ட் கண்ட்ரோல், அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரூம் சைஸுக்கு தகுந்த மாதிரி இதை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இதை அந்த ஃப்ரீக்வன்சி, இந்த ரூம் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இதில் என்ன பண்ணிக்கலாம். அதிலலாம் சில ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்பீக்கர் முழுக்க ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்காகவே தயார் பண்ணிக்கிறதான எமகா கம்பெனி ஸ்பீக்கர். இது பார்த்தீங்கன்னா பேர்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேரே பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 70,000க்கு மேலே வரும் பேர். 2 ஸ்பீக்கர் சேர்த்திங்கன்னா 70-80,000க்கு மேலே வரும் பேர். இன்னைக்கு எனக்கு ரேட் என்னான்னு தெரில,
நான் தப்பாக சொன்னேன்னா தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. ஏன்னா 70,000 80,000க்கு மேலே இருக்கும்னு என்னுடைய கற்பனை. ஏன்னா நான் வாங்கும் போதே எவ்வளோ விலை அது, பயங்கர காஸ்ட்லி. அப்போ நான் வாங்கும் போதே இதனுடைய பேர் 2 ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 80,000 கிட்டத்தட்ட இது இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இது பயங்கர ஹெவியாக இருக்கும் இந்த ஸ்பீக்கர். நீங்கள் ஒரு சினிமா தியேட்டரில் போயிட்டு நீங்கள் பார்க்குறீங்கல்ல, சவுண்டை நீங்கள் ரசிக்கிறீங்கல்ல, அந்த அளவு இதனுடைய சவுண்டு இங்கே இருக்கும். இதில் அவுட்டு என்ன வருதோ இந்த ஸ்பீக்கரில், அந்த சவுண்டை தான் நீங்கள் சினிமா தியேட்டரில் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படின்னா பாருங்க, இந்த ஸ்பீக்கரை வச்சு தான் எல்லா ஸ்டுடியோலையுமே, அது ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோவாக இருந்தாலும் சரி, அது இளையராஜா அவங்க பயன்படுத்துகிற ஸ்டுடியோவாக இருந்தாலும் சரி, இமான் பயன்படுத்துகிற ஸ்டுடியோவாக இருந்தாலும் சரி, எல்லா ஸ்டுடியோவுமே இந்த ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்கும். இந்த ஸ்பீக்கர்லாம் அவங்க காதில் அவுட்டு கேட்குறாங்களோ அதுதான் தியேட்டரில் இருக்கும். ஃபைனலாக அவுட்டு கேட்கறதுக்கு இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். நாங்கள் சிஸ்டம் வச்சு தான் இந்த நம்ம சில ரெக்கார்டிங்லாம் நம்ம பண்ண முடியும். சிஸ்டம் வச்சுருக்கோம். இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாஃப்ட்வேர் ஒன்று வச்சுருக்கோம். ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர்னு சொல்லி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அது நிறையா டைப்பு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா டைப்பு சாஃப்ட்வேர்ஸு நிறையா இருக்குது. சாஃப்ட்வேர்ஸ் அது நிறைய டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ், அதாவது கியூபேஸ்ன்னு இருக்குது, நியாண்டோ இருக்குது, ப்ரோடூல், லாஜிக் ப்ரோ அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் கம்பெனி ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ், வெரைட்டி ஆஃப் சாஃப்ட்வேர்ஸு அது இருக்குது. அது நம்ம எது வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே நாங்கள் பயன்படுத்துகிறோம். அந்த ப்ராஜெக்ட் தகுந்த மாதிரி என்ன பண்ணுறோம், நாங்கள் பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த ஸ்பீக்கர் இருக்குது. இப்போ சிஸ்டம் நாங்கள் இது பண்ணிட்டோம். இந்த சிஸ்டத்தையும் இந்த ஸ்பீக்கரையும் இணைக்கிறதுக்கு ஒரு ஒயர் வேணும். அது எப்படி? இப்போ நாங்கள் வீட்டில் இருக்கிற சிஸ்டத்தில் ஒயர்லாம் போட்டால் என்ன பண்ண முடியல, மைக்கெல்லாம் போட்டால் ஸ்பீக்கரில் கேட்க மாட்டுது, மைக்கு போட முடியல அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சந்தேகம் நிறைய கேட்பீங்க. நீங்கள் உங்கள் சர்ச்சில் இல்லாட்டினா வீட்டில் நீங்கள் ஒரு சின்ன செட்டப் மாதிரி ஒரு 5.1 2.5 அது மாதிரிலாம் ஒன்று வச்சுருப்பீங்க. அதில் நாங்கள் போடுறோம், எங்களால் முடியல, நான் ஒரு சின்ன மிக்சர் ஒன்று வச்சுருக்கேன், அதை என்னால் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சந்தேகம் நீங்கள் எழுப்புறீங்க. அதுக்கு தான் என்னன்னா சவுண்ட் கார்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்க. பேரிங்கர் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி, இது நல்ல கம்பெனி இது. பேரிங்கர் மைக்கு, பேரிங்கர் ஸ்பீக்கர், மிக்சர் எல்லாமே இருக்குது பேரிங்கரில். இது பேர் சவுண்ட் கார்டு அப்படின்னு இது பேர் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இது சின்ன டைப் சவுண்ட் கார்டு. இது எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது சின்ன டைப்பு சவுண்ட் கார்டு பாருங்கள். இப்போ இந்த சவுண்ட் கார்டில் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி லைன் ஒன்று இருக்கும், யூஎஸ்பி பின்னு. இந்த யூஎஸ்பியில் நீங்கள் கனெக்ட் பண்ணி, இந்த ஒயரு கனெக்ட் பண்ணி, இதுலேருந்து நீங்கள் சிஸ்டத்தில் யூஎஸ்பியில் என்ன பண்ணிடணும், நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சவுண்ட் கார்டு உங்கள் சிஸ்டத்தோட என்ன ஆகிடும், அது கனெக்ட் ஆகிடும். இதனுடைய டிரைவை இந்த சிஸ்டம் என்ன பண்ணிக்கும், எடுக்கும். இந்த மாதிரி இதேமாரி சவுண்ட் கார்ட்ஸு, இதேமாரி சவுண்ட் கார்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும், நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அப்போ தான் அது ஒரு தெளிவான ஒரு மியூசிக், தெளிவான ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் ஒரு இது ஒன்று வச்சுருக்கோம், பியானோ டைப் கீபோர்ட். தெரியுதா பாருங்க. பாருங்க எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க இந்த கீபோர்டு. இது நெக்டார்னு ஒரு கம்பெனியை சேர்ந்தது. இது நெக்டார் அப்படின்னு சொல்லி ஒரு
கம்பெனி சேர்ந்தது. இது இந்த கீபோர்டில் ஒரு பியூட்டி, இது ஒரு சரியான பியூட்டியான கீபோர்டு. அது என்னன்னா, இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கீபோர்டு, இதை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது. இந்த கீபோர்டை நீங்கள் வெளியில் எங்கேயுமே நீங்கள் ஸ்டேஜில் போய் வாசிக்க முடியாது. இந்த கீபோர்டு வந்து நீங்கள் வெளியில் ஸ்டேஜில் போயிட்டு வாசிக்க முடியாது. ஒன்லி திஸ் கீபோர்ட் ஒன்லி ரெக்கார்டிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும். இந்த கீபோர்டை நீங்கள் ஸ்டுடியோவில் நீங்கள் வாசிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்காது. இது நீங்கள் சில கீபோர்டெலாம் இந்த டோன்ஸ்லாம் மாற்றிப்பாங்க, அதெல்லாம் இருக்காது, எதுவுமே இருக்காது. இது பேர் மிடி கீபோர்டுன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒயர் ஒன்று இருக்கும். இது மூலயமா நாங்கள் சிஸ்டத்தில் கம்ப்யூட்டரில் நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டு, கம்ப்யூட்டரில் இந்த சாஃப்ட்வேரில் தான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே இருக்கும். அது நாங்கள் வந்து அந்த ப்ளக்கின்ஸு காசு கொடுத்து வாங்கி நாங்கள் இதில் போட்டிருப்போம். நாங்கள் அது பல ரேட்டில் கிடைக்கும். அது வாங்கி போட்டோன்னா நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒரு ஃப்ளூட் வேணுமா, நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம மாற்றிக்கலாம். என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு வேணுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், இதில் நம்ம மாற்றிக்கலாம். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும், வாசிக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு ஒரு செட்டு இது இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் ஒரு ஸ்டுடியோவை நீங்கள் பண்ண முடியும். இப்போ இதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா வேலையும், ஒரு சாங் நீங்கள் A to Z ஒரு சாங் நீங்கள் கம்போஸ் பண்ணி அதை வந்து அவுட் வர்ற வரைக்கும் இதை நீங்கள் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா இது வந்து மானிட்டர். இது இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்டை என்ன பண்ணலாம். ஒரு சினிமா படத்துக்கு நீங்கள் ஒரு பாட்டு எடுக்கிறதுலேருந்து அந்த சினிமா படத்துக்கு ரீரெக்கார்டிங் பிஜிஎம் போட்டு அந்த சினிமா படத்துடைய அவுட் வர்ற வரைக்கும் என்ன பண்ணலாம், நீங்கள் அப்படியே பண்ணலாம். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே இதுக்கு இந்த 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 சிஸ்டத்துக்கு பின்னாடி ஒரு சிஸ்டம் தெரியுது, பார்க்குறீங்களா? அங்கே கலராக லைட்லாம் எரிஞ்சுன்னு இருக்கு பாருங்க. அது பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாஸ் ரூம். இது கிளாஸ் போட்டிருக்கோம். இங்கே நாங்கள் கிளாஸ் போட்டிருக்கோம். கிளாஸுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமு போய் நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம், நாங்கள் காட்ட போகிறோம். அந்த ரூம் எதுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் காட்ட போகிறோம். நாங்கள் சவுண்ட் கேட்குதா? இது வந்து ஒரு கிளாஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்த 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 இதையும் அந்தையும் ரூமையும் நாங்கள் பிரித்து இது நடுவில் ஒரு கிளாஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்குன்னா இது வந்து அது வந்து வாய்ஸ் ரூம்னு சொல்லுவோம். நாங்கள் வாய்ஸ் ரூம் அண்டு டப்பிங் ரூம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அது வந்து வாய்ஸ் ரூம். அந்த ரூம் பேர் வாய்ஸ் ரூம். நம்ம இப்போ அங்கே நம்ம போய் பார்ப்போம். பாருங்க, நீங்கள் எங்கே இருங்க, நான் போய் ஃபர்ஸ்ட் அங்கே உள்ளார நான் நின்று காட்டுறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. ஹாய், தெரியுதா நான் இருக்கிறது? பாருங்க, இதுதான் என்ன, இதுதான் வந்து வாய்ஸ் ரூம். இது சரி, வாங்க நீங்களும் வாங்க, இந்த வாய்ஸ் ரூமுக்கு வாங்க. என்னென்ன இருக்குதுன்னு நீங்களும் பார்க்கலாம். வாங்க வாய்ஸ் ரூமுக்கு வாங்க. ஹாய், பாருங்க வாய்ஸ் ரூமுக்கு நீங்களும் வரீங்க. வாங்க வாய்ஸ் ரூமுக்கு வாங்க, ப்ளீஸ் கம், உள்ளார வாங்க. பாருங்க, இதுதான் எங்களுடைய வாய்ஸ் ரூம். நான் சொன்னேன் பாருங்க, அந்த கிளாஸ் பாருங்க. இந்த கிளாஸுக்கு வெளியில் அது வந்து ஆடியோ கண்ட்ரோல் பண்ணுற அந்த பூத்து. இது வந்து வாய்ஸ் பூத்து. இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இதையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃபுல் அக்காஸ்டிக் தான் பண்ணியிருக்கோம். அதுலேயாச்சும் பாதி தான் அந்த இது இருந்துச்சு, இந்த ஃபோமு. இதில் ஃபுல்லாகவே நாங்கள் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஏன்னா இதில் தான் நம்ம வந்து அதிகமாக எக்கோ இருக்கக்கூடாது.
அந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரிஜினலாக என்ன அது இருக்கணும். ஒரு சின்ன எக்கோ கூட என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால நாங்கள் இதை வந்து ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் ஒன்று இருக்கு, ஒரு ஹெட்செட் ஒன்று வச்சிருக்கோம். இந்த மைக்கு பார்த்தீங்கன்னா இது மிகவும் ஒரு ஃபேமஸான மைக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சாங் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, டப்பிங் பண்ணுறதுக்கு, இன்னும் சில எஃபெக்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் இந்த மைக்கை தான் நம்ம பயன்படுத்த முடியும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க சாதா ஸ்டேஜில் அது மாதிரி இடத்துல ஒரு மைக் இப்படி கையில் பிடிச்சி நீங்கள் பேசுவாங்க. அதேமாரி மைக் இது கிடையாது. இது வந்து கண்டென்சர் மைக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மைக் என்னன்னா கண்டென்சர் மைக்கு. கண்டென்சர் மைக்கில் ரோடுன்னு ஒரு கம்பெனி சார்ந்தது. அந்த ரோடுன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா ரொம்ப இது வந்து ஒரு இழுக்கான ஒரு கம்பெனி, சூப்பரான ஒரு கம்பெனி. மைக்குக்கு, அதாவது ரெக்கார்டிங் மைக்குக்கு பேர் பெற்ற ஒரு கம்பெனின்னு சொல்லலாம், ரோடு மைக்கு. அந்த மைக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணின்னு இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபில்டர் சொல்லுவோம். இது வந்து ஃபில்டர்னு சொல்லுவோம். ரவுண்டாக இருக்கு பாருங்க. இப்போ நான் வந்து இங்கே இப்படி தான் நின்று பாடுவாங்க. அப்போ என்னன்னா என்னுடைய வாயிலிருந்து ஏதாவது காற்று, சிலவங்க பாடும்போது, சிலவங்க மைக்கெல்லாம் பார்க்கும்போது தும் 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 தும்னு அந்த ஒரு ஏரோடைய சவுண்டு கேட்கும், பார்த்துருக்கீங்களா? அது வந்து என்ன பண்ணுன்னா அந்த ஏரை வந்து இது வந்து ஃபில்டர் பண்ணுறோம். இது ஃபில்டர் பண்ணி அந்த மைக்குக்கு கொடுக்கும். அது மாதிரி இந்த மைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே நின்றும் பேசலாம், இங்கே இவ்வளோ தூரம் நின்று என்ன பண்ண முடியும், இந்த மைக்கில் நீங்கள் பேச முடியும். இங்கே நின்னாலும் கேப்சர் பண்ணும். இன்னும் இதை மாரி ஒரு 2 மடங்கு நான் தள்ளி போய் நின்று பேசினாலும் இந்த மைக் என்ன பண்ணும், கேப்சர் பண்ணும். இதுதான் கண்டென்சர் மைக்குக்கான ஒரு ஸ்பெஷல். அதனால தான் இதனுடைய ரேட்லாம் அதிகம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20, 30,000, 40,000, 50,000, 1 லட்சம், 1.5 லட்சம் அப்படிலாம் போகும். இது பார்த்தீங்கன்னா இது ஹெட்செட்டுன்னு ஹெட்செட்டுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் பாட்டு மியூசிக் ட்ராக் போடும்போது இதை வந்து காதில் மாட்டிக்கின்னு பாடுவாங்க. இப்படி அந்த மியூசிக் கேட்டு என்ன பண்ணணும், பாடணும். ஏன்னா இங்கே ஸ்பீக்கர்லாம் இங்கே வரக்கூடாது. ஸ்பீக்கர் வந்தால் இந்த மைக்கில் வந்து அப்சர்வ் பண்ணும் அந்த சவுண்டை. அதனால் அவங்களுக்கு மட்டும்தான் கேட்கணும். அதனால இதில் மட்டும்தான் அந்த பாட்டு வரும். இது ஒரு பிலிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்குது. இதுமாரி பல இதை நாங்கள் எல்லாமே கொஞ்சம் நம்ம நல்லா பண்ணணும், ப்ரொஃபஷ்னலாக பண்ணணுன்றனால நாங்கள் வந்து எல்லாமே ஒரு நல்ல ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு காஸ்ட்லியான திங்ஸாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு சிஸ்டம் ஒன்று போட்டிருக்கோம். இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடிட்டிங்க்கு என்ன பண்ணுறோம், இந்த சிஸ்டத்தை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். வீடியோ எடிட்டிங்காக என்ன பண்ணுறோம், இந்த சிஸ்டத்தை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இன்னும் 2-3 சிஸ்டம் அங்கே வெளியில் இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டிவி மானிட்டர் ஒன்று வச்சுருக்கோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ சாங் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம், அதுக்கான ப்ராஜெக்ட் தான் இப்போ போயின்னு இருக்குது. அந்த சாங்குடைய லிரிக்ஸ் அந்த சாங்குடைய லிரிக்ஸு அது பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்ஸ்லாம் இதில் ஓடும். இவங்க நம்ம எதுவும் பேப்பர்ஸ்லாம் வச்சுக்க தேவையில்லை. இதை பார்த்து என்ன பண்ணிடலாம், அழகாக அந்த சாங்கை பாடிடலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சினிமா படம் டப்பிங் பண்ணுறாங்க, ஷார்ட் ஃபிலிம் டப் பண்ணுறது, இதெல்லாம் நாங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சினிமா படம் டப் பண்ணுறதுக்கெலாம் படம் வந்து அந்த ஃபிலிம் படம் ஓடணும். அந்த படத்தை பார்த்துட்டு அந்த லிப் மூமெண்ட்டை பார்த்துட்டு தான் என்ன பண்ண முடியும், இவங்க வாய்ஸ் பேச முடியும். அப்போ அதுக்காக தான் நாங்கள் இதை வந்து நாங்கள் வச்சுருக்கோம். இதில் வந்து நீங்கள் பேச வேண்டிய அந்த படம் ஓடின்னு இருக்கும். இதை பார்த்து என்ன பண்ணணும், நீங்கள் அப்படியே நீங்கள் டப் பண்ணணும். அதுக்காக ஒரு மானிட்டர் நாங்கள் இங்கே இது வந்து போட்டிருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு மிகவும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த செட்டப்பு. ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் அந்த ரூமுக்கே நீங்கள் வர முடியாது. அப்படிப்பட்டவங்க நீங்கள் இந்த வாய்ஸ் ரூமுக்கு நீங்கள் வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம். வாய்ஸ் ரூம் உள்ளாரெலாம் என்ன பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரம் யாருமே உங்களை
அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய பொருள் சின்ன சின்ன பொருள் இன்னும் நெறைய இருக்குது. அதெல்லாம் எங்களால காட்டுறதுக்கு டைம் இல்ல. இதுவே பார்த்தீங்கன்னா, 1/2 அன் ஹவர் கிட்டத்தட்ட போயின்னு இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம வெளியில போயிட்டு இன்னும் கொஞ்சம் பேசிட்டு, அடுத்தது நம்ம இப்போ ஒரு சாங் ஒண்ணு நம்ம எடுக்க போறோம். அந்த சாங் நம்ம பார்ப்போம். வாங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இம்மா நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டுடியோவுடைய டூர் பார்த்தீங்க நீங்கள். உங்களுக்கு நான் இந்த ஆடியோ ஸ்டுடியோ, அதாவது ஆடியோ ரெக்கார்டிங் ஸ்டுடியோ மட்டும்தான் இப்போ நாங்கள் காட்டியிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா வீடியோ சம்மந்தப்பட்டதெல்லாம் அதெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நிறையா வெர்ஷன் மாதிரி, அது தனி ட்ராக். அது இது ஆடியோ சம்மந்தப்பட்டது மட்டும்தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது இன்னும் கொஞ்சம் நாளில் அதெல்லாம் நம்ம வீடியோ சம்மந்தப்பட்ட காரியம், அது எப்படி நாங்கள் வீடியோ எடுக்கிறோம், எப்படி அதை எடிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சில காரியத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சிங்கர், அவங்க நம்மளுடைய ஜெட் மீடியாவுடைய சிங்கர். நிறைய சாங்ஸ் அவங்க நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க சாங் பாடுறதுக்காக. இது வந்து ஒரு கிறிஸ்டியன் சாங். இது இப்போ போயின்னு இருக்கு, ஒரு கிறிஸ்டியன் சாங் இது. இந்த சாங் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நாளாக இந்த சாங்கை ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறோம். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ்லாம் வந்து எல்லாம் அவங்கவுங்க பார்ட் வந்து வாசித்துட்டு போயிட்டாங்க. இப்போ ஃபைனலாக வந்து நாங்கள் அந்த வாய்ஸ் ட்ராக் நாங்கள் எடுக்க போகிறோம். அதுக்காக சரி, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், இதை வந்து உங்களுக்கும் அப்படியே காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த ஒரு ஏற்பாடை நாங்கள் செய்திருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம். நான் நடுவில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா கண்டினியூவாக அப்படியே போயிருந்துச்சுன்னா அது கொஞ்சம் இதாக இருக்கும். நான் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அங்கே மைக்கு, அந்த மைக் இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு மைக் ஒன்று இருக்குது, டைனமிக் மைக்குன்னு சொல்லுவாங்க இந்த மைக்கு. நான் அந்த மைக்கு சொன்னனால அது வந்து ரெக்கார்டிங் மைக், அது கண்டென்சர் மைக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் நீங்கள் யூஸ் பண்ணுற மைக்கு, டைனமிக் மைக்கு. நான் இப்போ இந்த மைக் வழியாக பேசுனேன்னா அவங்களுக்கு கேட்கும், காதில் கேட்கும். அப்போ ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் இதில் அவங்களுக்கு நான் கொடுப்பேன் நான். ஓகே, போலாமா? இப்போ ஒரு ஸ்டான்ஸா, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா நம்ம பாடலாமாம்மா? என்னம்மா ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா? சூரியன் மறைந்து அந்தகாரம் சூழ்ந்தது. சூரியன் மறைந்து அந்தகாரம் சூழ்ந்தது. ஓகே, போலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா? ஓகே. ஓகே, ரெடி? போலாமா? கான்ஃபிடென்ட்டா? ஓகே ஓகே, ரெடி, டேக்.
இன்னொரு டேக் போய் பார்ப்போம். கொஞ்சம் நல்லா போல்டா, கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷா. ஓகே, போலாம். எப்படி தேவ தேவா கிருபை கூர்ந்து கருமையா. தேவ தேவ கிருபை தேவ தானே? தேவ எப்படி? தேவ கிருபை கூர்ந்து கருமையா. கூர்ந்து கருமையா. அது ரெண்டாவது ஸ்டான்ஸ் லைன். அதுல ரெண்டாவது லைன். சோர்ந்த என் தேகம் அயர்ந்துமே இளைப்பாற போகுது. சோர்ந்த என் தேகம் அயர்ந்துமே இளப்பாற போகுது. அது பிரிச்சு எப்படி வரும்? அது சோர்ந்த என் தேகம் அயர்ந்துமே இளைப்பாற போகுது. இளைப்பாற போகுது. அது கொஞ்சம் அப்படியே அது பிரிச்சு, ஏன்னா அந்த கேப் இருக்குல்ல. சோர்ந்த ஃபுல்லா சோர்ந்த என் தேகம் அயர்ந்துமே இளைப்பாற போகுது. தேவ கிருபை கூர்ந்து கருமையா. ஓகே. சூரியன் மறைந்து அந்தகாரம் அடுத்த சூரியன் மறைந்து அந்தகாரம் சூழ்ந்தது. ஓகே ஓகே ஓகே. இன்னொரு டேக் போயிடுவோம். இந்த ஒரு இது நீ பாடிட்டீங்கன்னா அதே ஸ்டைல் தான் அப்படியே. அந்த கேப் அது மட்டும் பார்த்துக்கோ. எந்த இடத்துல சக்சைன் பண்ணுறது, எந்த இடத்துல கட் பண்ணணும் கேப்பை அப்படின்றது மட்டும் அது பிரிச்சு போட்டிருக்குல்ல, அதை பார்த்துக்கோ. சரி, போலாமா? ரெடி, டேக். பாருங்க, இப்ப நம்ம இந்த ஒரு ஸ்டான்ஸா நம்ம எடுத்திருக்கோம், நம்ம வாய்ஸ் எடுத்திருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா அது வந்த உடனே என்ன பண்ண முடியல அவங்களால, டக்குன்னு அதை பாட முடியல. ஏன்னா ரெக்கார்டிங்ல பாடுறது வேற, நீங்க ஸ்டேஜ்ல பாடுறது வேற. இதை நல்லா நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் எங்ககிட்ட வருவாங்க,
சார் நான் வந்து ஒரு சாங் பாடணும். நான் வந்து ஸ்டேஜ்லலாம் நான் நல்லா பாடியிருக்கேன். நான் அந்த ஆப் மூலியமா நான் செல்லுல நல்லா பாடியிருக்கேன். அப்படிலாம் வருவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, நான் 1000 பாட்டு பாடியிருக்கேன். 2000 பாட்டு ஒருத்தர் வந்தாரு. 5000 பாட்டு நான் பாடியிருக்கேன் சார் ஆப்ல. ஒரு ஆப் இருக்குதாம். அந்த ஆப்ல போட்டா ட்ராக் போட்டா அப்படியே பாடிருப்பாங்களாம். அப்படின்னு சொல்லி. அப்ப நான் வந்து ஒரு ட்ராக் ஒண்ணு போட்டு பாட சொன்னேன். பார்த்தீங்கன்னா, அவரு அந்த தாளத்திலயும் பாடல, அந்த ஸ்கேல்லயும் அவரு பாடல. தாளம், ஸ்கேலுன்றதெல்லாம் ரொம்ப ஒரு டிஃபரண்டான ஒரு சாப்டர் அதெல்லாம். நான் இன்னொரு நாள் அது உங்களுக்கு கத்துக் குடுக்குறேன். இந்த ப்ராஜெக்ட் நம்ப ஆரம்பத்துல இருந்தே நம்ப பார்க்க போறோம். நம்ப ஏ டூ இசட் ப்ராஜெக்ட் எப்படி நம்ம 0ல இருந்தே ஆரம்பிக்கிறதுன்றத நம்ப அது இன்னொரு நாள் நான் உங்களுக்கு ஒரு டூர் ஒண்ணு உங்களுக்கு ப்ராஜெக்ட் டூர் அப்படின்னு சொல்லி ஒரு அ வீடியோ நான் உங்களுக்கு பண்றேன். அது நெறைய பேருக்கு அது வந்து பிரயோஜனமா இருக்கும். இந்த ஃபீல்ட்ல இது கத்துக்கணும் அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சாங் இப்பதான் நம்ப அவ்வளோ நேரம் ஆகியும் இப்பதான் ஒரு ஸ்டான்ஸா தான் நம்ப எடுத்துருக்கோம் நம்ப. அது ஒரு 3 லைன் தான் அந்த பாட்டு. ஆனா பார்த்தீங்கன்னா, அதுல நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு அதுல. அது பார்த்தீங்கன்னா, எங்க அந்த வந்து பிரேக் பண்ணணும், அந்த வரியில, அந்த வார்த்தையில எங்க பிரேக் பண்ணணும், எங்க சஸ்டெயின் பண்ணி போணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. எந்த இடத்துல ஹை பிட்ச்ல எங்க போணும், லோ பிட்ச்ல எங்க போணும் அப்படின்னு சொல்லி நெறைய காரியம்லாம் அதுல இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க மைன்யூட்டா பார்த்து தான் நம்ம இந்த ரெக்கார்ட் நம்ப பண்ண முடியும். ஏன்னா, இப்ப நீங்க ஸ்டேஜ்ல பாடுறது ஒரு தாட்டி நீங்க பாடிடுவீங்க, அது கேட்டுருவாங்க, அதோட மறந்துருவாங்க. இது வந்து ரெக்கார்டட் இது. இது நீங்க ஒரு YouTubeலயோ, ஒரு ஒரு சிடிலயோ இல்ல ஒரு பென் டிரைவ்ல நீங்க வச்சிருக்கீங்கன்னா, திருப்ப நெறைய பேர் கேட்பாங்க. நெறைய ஃபங்ஷன்ஸ்ல இது இந்த உங்க சாங்ஸ் வந்து ஒளிபரப்பாகும். அப்ப பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிட்டா கூட அது அசிங்கமா இருக்கும். யார்றா இது பாடியிருக்கிறது? என்னடா பாடியிருக்கானுங்க? என்னடா இது ஒர்க் பண்ணியிருக்கானுங்க? அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? சொல்லுவேன். செமையா இருக்குடா! அத பாரு அந்த இடத்துல அந்த ஒரு கட்டு குடுத்து பாடுனாங்க பாரு. அந்த இடத்துல ஒரு ஒரு சங்கதி ஒண்ணு வச்சாங்க பாரு. அந்த இடத்துல ஒரு சஸ்டெயின் பண்ணாங்க பாரு. அப்படின்னு சொல்லி அது 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 வந்து ஒரு ஒரு பேர் எடுக்கிற மாரி இருக்கணும் அந்த பாட்டு. அதனால இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. அது மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சேர்ல இந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இசை ஞானம் தெரிந்தால் மட்டும் தான் நீங்க என்ன பண்ண முடியும்? ஒரு சவுண்ட் இன்ஜினியரா நீங்க வந்து ஒர்க் பண்ண முடியும். இசை ஞானம் இல்லன்னா என்ன பண்ண முடியாது? நீங்க ஒரு சவுண்ட் இன்ஜினியரா நீங்க இங்க ஒர்க் பண்ண முடியாது. அதனால தயவுசெய்து நெறைய பேரு என்ட்ட கேட்குறீங்க. "அண்ணா எனக்கு கத்துக் குடுங்கண்ணே, நானும் வரேண்ணே. ஆனா நீ என்னப்பா நீ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்ப? இசை பத்தி என்னப்பா?" "இசை பத்தி எனக்கு தெரியாதுண்ணே. எனக்கு கம்ப்யூட்டர பத்தி தெரியும்ண்ணே. சாஃப்ட்வேர் பத்தி எனக்கு தெரியும்ண்ணே." அப்படின்னு நெறைய பேர் சொல்றீங்க. சாஃப்ட்வேருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுப்பா. அத நான் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லிர்றேன் நானு. நீங்க சாஃப்ட்வேர் வச்சு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இசை ஞானம் இருந்தா தான் அந்த சாஃப்ட்வேரை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண முடியும்ன்றத நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு சாஃப்ட்வேர்ல வந்துருச்சு. இசை வந்து ஒரு 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 இசைய கம்போஸ் பண்றது. அதனால அந்த இசை ஞானம் இல்லாட்டினா என்ன பண்ண முடியாது. அதனால முறையா நீங்க இசை பயின்றுட்டு நீங்க வாங்க. உங்களுக்கு கண்டிப்பா நாங்க வந்து சொல்லி தர்றோம். நெறைய பேருக்கு நாங்க சொல்லிக் குடுத்துருக்கேன் நானு. என் மூலியமா நெறைய பேர் இன்னைக்கு வளர்ந்து பெரிய பெரிய இசை அ சவுண்ட் இன்ஜினியர்ஸா சென்னையில இருக்கிறாங்க. இன்னும் நெறைய ஊர்லலாம் இருக்கிறாங்க. அதனால நீங்க தாராளமா நீங்க எங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு நாங்க சொல்லிக் குடுக்க நாங்க ரெடியா இருக்கிறோம். தொடர்ந்து நம்ப அடுத்த ஸ்டான்ஸா போவோம். அடுத்த ஸ்டான்ஸா போயிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு ஸ்டான்ஸா மட்டும் எடுத்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது அதிகமா போயிடும். அதனால அதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். வாங்க அடுத்த ஸ்டான்ஸா நம்ப போவோம். போலாமா? அடுத்த ஸ்டான்ஸா என்னம்மா அடுத்த ஸ்டான்ஸா? பகல் முழுவதும் பட்சமாய் என்னை பாதுகாத்தீர். ஆ. ஓகே. போலாமா? ரெடி? டேக். பகல் முழுவதும் பட்சமாய் என்னை பாதுகாத்தீர்.
திடீர்னு ஒரு இடத்துல அப்படியே டக்குன்னு அப்படியே சவுண்டு ஏறுற மாதிரி இருக்கு வாய்ஸு. எதனால? இந்த பகல் முழுவதும் என்னை பச்சைமாய் பாதுகாத்தீரே அப்படின்ட்டு இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த சகல தீமைன்னும் போது என்ன ஆகுது, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இது கொஞ்சம் அப்படியே ஏறுற மாதிரி இருக்கு. இன்னொரு தாட்டி போயிடலாமா? அப்படியே கிராஜுவலா ஒரே இதுல என்ன ரெடி? என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு? நீங்க உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்க. நீங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? இது உங்களுக்கு வந்து பிரயோஜனமா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம், இருந்திருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா ஒரு ஸ்டுடியோ உள்ளார எப்படிலாம் பண்றாங்க, என்ன பண்றாங்க என்பதை நாங்க வந்து ஒரு பாதி உங்களுக்கு இன்னைக்கு விரிவா காட்டியிருக்கோம். இது வந்து ஸ்பீடா காட்டியிருக்கோம் நாங்க. ஏன்னா ஒரு சாங் பண்றதுலாம் பார்த்தீங்கன்னா அது பல நாட்கள் ஆகும். சும்மா அதை வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர்ல நாங்க காட்டியிருக்கோம். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து இந்த ஃபீல்ட்ல கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளுங்க. ஜெட் மீடியாவை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு உதவுவதற்காக நாங்க இருக்கிறோம். நாங்க எப்பயுமே உங்களுக்கு உதவுவோம். அது மாதிரி இதுமாரி சாங்ஸ் ஏதாச்சும் பண்ணணும், சாங் கம்போஸ் பண்ணணும், சாங் மியூசிக் பண்ணணும், நானும் பாடணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்கன்னா நீங்க வாங்க, எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க சாங் எடுத்து அது ரெக்கார்ட் பண்ணி அது வீடியோ ஷூட் பண்ணி அதை நாங்க எடிட் பண்ணி அது யூடியூப்ல ஏத்துற வரைக்கும் நாங்க எல்லா ஒர்க்குமே நாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ஆல் இன் ஆல் A to Z ஒர்க் நாங்க பண்றோம். உங்களுக்கு நாங்க பண்ணித்தரோம். மிக சிறப்பான முறையில உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த முறையில மிக சிறப்பான மிக சிறந்த முறையில நாங்க செஞ்சு கொடுக்குறோம். ஏன்னா நாங்க நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சாங்ஸ் நாங்க பண்ணியிருக்கோம். அதனால நீங்களும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமாக நீங்க ஜெட் மீடியாவை நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம ஜெட் டிவின்னு ஒரு சேனல் எங்கிட்ட ஓடின்னு இருக்கு. அந்த ஜெட் டிவிக்கு நீங்க ஏதாச்சும் ப்ரோக்ராம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்களை நீங்க தொடர்பு சொல்லுங்க. இது கேபிள் டிவி 24 ஹவர்ஸ் இது ஓடின்னு இருக்கு, 24x7. நீங்க வந்து இந்த சேனலுக்கு ஏதாச்சும் ப்ரோக்ராம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு நிகழ்வுல ஒரு நிகழ்ச்சியில ஒரு வீடியோவில் சந்திப்போம். நாங்க இன்னும் நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு இது எப்போ முடியும்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க எங்களுடைய பணியை நாங்க தொடர்றோம். நீங்களும் உங்களுடைய பணியை நீங்க தொடருங்க. நீங்க இன்னைக்கு செய்யற பணி வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான பணியாக, ஒரு மன நிறைவான பணியாக இருக்கும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி நேயர்களே. இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்து நீங்க இந்த டூரிஸ்ட்
ஸ்டுடியோ டூரை ஒரு பெரிய டூரா, டூரிஸ்ட்னு சொல்லலாம், பெரிய டூரா என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இன்னைக்கு. எத்தனையோ வருஷம் ரசிகர்களுடைய விருப்பத்தை இன்னைக்கு நாங்கள் வெளில கொண்டு வந்திருக்கோம். அதனால ரொம்ப நன்றி. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ஜெட் தவா. நன்றி, வணக்கம்.